பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் முன்ன சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். வாயை, இந்த வாயை நல்லதுக்கு மட்டும்தான் திறக்கணும், மற்றவைகளுக்கு திறக்கவே கூடாது. எனக்கு சில ஊழிய நண்பர்கள் இருக்கிறார்கள். முன்பெல்லாம் அவரிடத்தில் அதிகமாக பழக மாட்டேன். ஏன்னா எப்போ பேசினாலும் கேலியும் கிண்டலுமாகவே பேசுவார். அவர் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருவதே கிடையாது. அதனால் அவர்கிட்ட அதிகமான பேச்சை நான் பேசுகிறத குறைச்சிட்டேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளை வாயில் நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். நம்முடைய வாயை தேவையில்லாதவைகளுக்கு திறக்கக்கூடாது. மற்றவங்களை சபிக்கிற மாதிரி, மற்றவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய குறைவுகளை பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் நீதிமொழியில் சாலமோன் சொல்கிறாரு, தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், உயிரை காக்கிறான். தேவையில்லாத பேசி கேலி கிண்டல் வம்பு வழக்கு வார்த்தைகளை விட்டு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அடிதடி கொலையில் போய் முடிந்து போய் விடுகிறது, ஜீவனை இழந்து விடுகிறான். அதனால அருமை கர்த்தருடைய பிள்ளையிலே, நம்முடைய வாயை நாம் காத்து கொள்ள வேண்டும். எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாததை பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே வசனத்தின்படி உங்கள் வாயை காத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகாது. உங்களுடைய ஜீவனை ஒருவனும் பறிக்க முடியாது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின் எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.